கடந்த மே மாதம் 20ஆம் தேதி நெல்லையிலே ஒரு இளம் போராளி தேவேந்திரகுலத்தின் விடிவெளி நாயனாக வரக்கூடிய ஒரு இளம் போராளி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இவ்வளவு சீக்கிரம் மறந்தாலும் கூட இந்த குறுகிய காலகட்டத்தில் இளைஞர்களின் ஒரு ஹீரோவாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கத்திலுமே பாத்தீங்கன்னா தெரியும். இளைஞர்கள் ஒரு ஹீரோவாகவே பார்க்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா நிறைய பெருந்தலைவர்கள் நம்முடைய சமுதாய முன்னேற்றக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, நம்ம இளைஞர்கள் தான் அவர் பறி கொடுத்துட்டோம், இளைஞர்கள் அவரை பிம்பமா காட்டிதான் அவரை இந்த அளவுக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எதுவும் இது பண்ணணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி யாரும் பண்ணல. அவரோட செயல், அவரோட பழக்க வழக்கங்களை இளைஞர்கள் அதிகமா ஏத்துக்கிட்டாங்க. இளைஞர்கள்லாம் கொண்டாடினாங்க, யாரும் தூண்டப்படவில்லை. இளைஞர்கள்லாம் கொண்டாடி அவங்களுக்கு தானே முன்வந்து அவர்களை கொண்டாடி தீர்த்த ஒரு ஆக சிறந்த போராளி. இவ்வளவு இளம் வயதில் நம்மை விட்டு சென்றது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவருடைய மிக தீர்க்கமான ஒரு முடிவு, இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகக்கூடாது. இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகக்கூடாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி கூட இந்த கவிதையில ஒரு வரி வரும், கத்தியை தேடும் போது தொலைந்து போகாத நீ, புத்தகத்தை தேடும் போது தொலைவிட்டாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. ஏன்னா அவரு கத்தியை எடுத்துதான் உள்ள வந்தாரு. இந்த சமூகத்துக்காக நிறைய கலைப்பொருள் இது பண்ணாரு. பட் இருந்தாலுமே கடைசி காலகட்டத்தில் இந்த கத்தினால எந்த ஒரு முன்னேற்றங்களும் அடைய முடியாது என்று புரிந்து கொண்டு புத்தகத்தை நோக்கி பயணம் பண்ணாரு. இளைஞர்கள் புத்தகம் விளையாட்டு ரீதி அவங்களோட இதை செலுத்துங்க, அது மூலியமா தான் அந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும்னாரு. அவரோட இந்த 30 கூடிய வயசுல அவரோட அரசியல் அறிவு வச்சு அவர் உணர்ந்துகிட்டது ஒண்ணுதான். நீங்க கத்தி எடுத்தாலுமே இன்னொன்னு சொல்ல போனோம்னா, இந்த சமுதாயத்துக்கு கத்தி எடுக்கிறதுக்கு ஆள் பஞ்செல்லாம் கிடையாது. கத்தி எடுக்கிறதுக்கு 6 பேர் இருக்காங்க. கரெக்டா அவங்களை வழி நடத்தி அரசியல் அதிகாரம் இன்னும் பெற முடியாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கும். சோ அந்த அரசியல் அதிகாரத்தை பெறணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தியால மட்டுமே அரசியல் அதிகாரம் இந்த மக்களுக்கு கிடைக்காது என்பது அண்ணன் தீபக் ராஜா அவரோட உறுதியா இருந்தாரு. அதை நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். வெறும் கத்தியால் மட்டுமே இல்ல, ஆயுதங்கள் இந்த சமுதாயத்தை, இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை மேலோட்டி கொண்டு சாத்தியமே கிடையாது. புத்தகங்கள் வாயிலாகவும் நம்மளுடைய இளைஞர்கள் மது போதைப் பொருள்கள் பழக்கம் இல்லாம அவங்க கல்வி ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் அவங்களை ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போய்தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றமே தவிர்த்து அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் இந்த இளைஞர்களே தான் இருக்கு. நம்ம வாழ்ந்து முடிந்து போன பெற்றோர்களையோ நம்ம தாத்தம் பாட்டுகளையோ இல்ல, அரசியல் விழிப்புணர்வு கிடைச்சிடாது. நம்ம இளைஞர்கள் முன்னாடி வரணும். எப்படிப்பட்ட இளைஞர்கள் வரணும்னா, நான் முன்னுமே சொல்ல பாருங்க, கொலை பண்றதுக்கு 1000 பேர் இருக்கு. அவனை வழி நடத்தணும், அரசியல் ரீதியா வழி நடத்தணும். அவன் அரசியல் ரீதியா ஒதுக்கப்பட்டவன, புறந்தள்ளப்பட்டவன, மது போதைக்கு அடிமையாக்கி இன்னும் 10 ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போகாம அவனை அரசியல் ரீதியா, கல்வி ரீதியா, ஒரு விளையாட்டுத்துறையிலோ எந்த ஒரு துறையோ நம்ம முன்னேறிந்து எடுத்து கொண்டு போகணும். இதுதான் முழுக்க தீபக் அண்ணனோட ஆசையும் கூட. இதை அவரே கூட செய்தும் காட்டியிருக்காரு. அவரோட சொந்த ஊர்ல வாழை முத்துமான நினைவாக ஒரு நூலகம் கட்டியிருக்காரு. அந்த நூலகம் போலவே ஏனைய நம்மளுடைய ரொம்ப குறுகிய கிராமங்கள்ல, ரொம்ப தொலைநோக்கு உள்ள சிட்டிக்குள்ள இருந்து அவுட்டர்ல உள்ள கிராமங்கள்ல நிறைய பள்ளி இந்த மாதிரி புத்தகங்கள் கட்டணும், நிறைய இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விரும்பினாரு. சோ அவருடைய ஆசையை நிறைவேற்றும் வகையிலும் கூட நம்மளுடைய முகநூல் புலிப்படை மாவட்ட செயலர் அருமை தம்பி தியாகர்கள் கூட ஒரு 2 ஊர்ல நினைவு அண்ணன் தீபக் ராஜாவோட நினைவு நூலகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க எல்லாருமே பயன்படுத்தணும். அதே மாதிரி எல்லா ஊர்களுமே உங்களுக்கு எந்தெந்த ஊர்கள் தேவைப்படுறது கூட நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகள் சொன்னீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்லிக்கிற அரசியல் அதிகாரம் இல்லாத வரைக்கும் நம்ம சமூகம் பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். கடந்த ஒரு 2 வருடங்களை பார்த்தா கிட்டத்தட்ட 60-70 கொலைகள் நம்மளோட சமுதாயத்தில் மட்டுமே நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அரசியல் அதிகாரம் இல்ல. இன்னைக்கு நம்ம அண்ணனை நசுக்கி கருவறுப்பு கொண்ட நாய்களை காப்பாற்றுறது கூட அதன் ஜாதி சங்கங்கள் போய் ஒன்று சேருது. யாரும் இத்தனைக்காக கூலிப்பட நம்மளோட அண்ணன் மாநிலம் மாதிரி கூட கிடையாது. களப்போராளியோ ஒரு பணத்துக்காக ஆசைப்படாத, தான் சார்ந்த சமூகத்திற்காக, தான் சார்ந்த மக்களுக்காக போராடிதான் தீபக் ராஜா. அவர் கொண்ட யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கூலிப்பட, காசுக்காண்டி கூலிப்பட. அதுல முக்கியமான குற்றவாளிகள் பெண்களை கருவறுக்கலைங்க. அந்த நாய்களை காப்பாற்றுறது கூட அவங்க சங்கம் இருக்கு, அவங்க ஜாதி சார்ந்த சங்கம் இருக்காங்க, அவங்க ஜாதி சேர்ந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க.
ஆனா நம்மளோட சமுதாயம் அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்க தீபகராஜனை வந்து நீங்க கொடுத்துருக்கலாம். தீபகராஜனை வந்து நீங்க மண்ணோட முன்னாடிலாம் சிதைச்சு போயிருக்கு. ஆனா தீபகராஜனோட புகழும் அவரோட புகைப்படம் இன்னும் 30 வருஷத்துக்கு 2 பேசும். ஆனா தீபகராஜாவை கொண்ட எந்த நாயோட புகழும் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொந்த ஜாதம் மக்களே மறந்துடுவாங்க. இதுக்கு ஆலோசனை எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா இமானுவேல் சார் அவரை கொண்டாங்க. இமானுவேல் சார் இன்னும் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இன்னும் நீடிச்சு நிற்குது. இமானுவேல் சார் கொண்டவன் எத்தனை பேர் அதை சொந்த ஜாதிக்காரே மறந்துருப்பான். யார் என்னோட முகமே தெரியாது, பேரு கூட தெரியாது. சோ எப்போதுமே ஒரு மாமருந்தோட எந்த ஒரு சமரசம் இல்லாத இந்த சமுதாயத்துக்காக போராடக்கூடிய இந்த சமுதாயத்தோட மதிக்கக்கூடிய அனைத்து இளம் போராளிகள் தீபக் மரண போது நம்ம நெஞ்சிலே வாழ்வான். ஆனா அவனை கருவிருக்க எந்த நாளையிலும் 5 வருஷம் 10 வருஷம் அவ்வளவுதான் 2 வருஷம் மறந்து போடுவாங்க. சோ அதனால தீபக் ராஜனோட புகழ் ஒண்ணு கண்டிப்பா ஓய்வு நிலைக்கும். தீபக் ராஜனோட ஆசைகளை வந்து நம்ம மாதிரி இளைஞர்கள் வந்து கண்டிப்பா கடைபிடிச்சு அதை வழிநடத்தி அதை கொண்டு போகணும் என்னோட விருப்பமும் கூட. ஆனால் இன்று கன்னியார் சொல்லிகளோடு பேச வைத்து விட்டார் நமது அண்ணன் அருமை சகோதரர் தீபக் ராஜா. அவருக்காக என்னுடைய சிறிய கவிதை தொகுப்பு ஒன்று. அண்ணனுக்கு வீர வணக்கம், அஞ்சாத நெஞ்சனுக்கு வீர வணக்கம், சமத்துவ போராளிக்கு வீர வணக்கம், சமூக நீதி காவலனுக்கு வீர வணக்கம், வாகைக்குளம் தந்த வானமே மல்லடியினம் காக்க வென்ற வீரமே, வாகைக்குளம் தந்த வானமே மல்லடியினம் காக்க வென்ற வீரமே, இளைஞர்களும் நம்பிக்கை நாயகனே, நாளைய தலைமுறையின் முன்னோடியே, இயற்கை அழைக்கும் முன்னே பாதியிலே விற்று சென்றே, இளைஞர்கள் நம்பிக்கை நாயகனே, நாளைய தலைமுறையின் முன்னோடியே, இயற்கை அழைக்கும் முன்னே பாதியிலே விற்று சென்றே, கத்தியை தேடும் போது தொழிலாக நீ புத்தகத்தை தேடும் போது தொலைந்து போகிறேன், கத்தியை தேடும் போது தொழிலாக நீ புத்தகத்தை தேடும் போது தொலைந்தேன், உடனிருந்த அனைவரையும் பாதுகாத்து விட்டு நீ மட்டும் பாதியிலே விட்டு சென்றே,